இப்போதான் விஜய் டிவியில் ஒரு சில கிரிஞ்சி ஷோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல் நடிகரங்களே வச்சு ஷோஸ் எல்லாம் காட்டி நம்மளை ரொம்ப காண்டேத்தின்னு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் விஜய் டிவியில் எக்கச்சக்கமான நல்ல ஷோஸ் இருந்துருச்சு. அதில் பயங்கர மாஸ்டர் பீஸான ஒரு ஷோ தான் லொல்லு சபா. இந்த லொல்லு சபாவோட கான்செப்ட் என்னன்னா, படங்களை சூப் பண்ணி போடுவாங்க. கன்ஃபார்மா சிவா நடிச்ச தமிழ் படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல ரிலீஸ் ஆன எக்கச்சக்கமான படத்தை இவங்க சூப் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க தரமா சூப் பண்ணி போட்ட ஒரு 5 திரைப்படங்களை இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது என்னோட ஃபேவரட் வண்டி தான். 5th பிளேஸ்ல பார்க்க போற படத்தோட சூஃப் என்னன்னா, கில்லி படத்தோட சூஃப் தான். ஆக்சுவலா இதுல சந்தானம் அவர்கள் தான் அவர் நடிச்சிருப்பாரு. பயங்கர மாசா நடிச்சிருப்பாருங்க. இந்த எபிசோட்ல வர ஒவ்வொரு சீனும் பயங்கர காமெடியா இருக்கும். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. ஃபோர்த் பிளேஸ்ல பார்க்க போற படத்தோட சூஃப் என்னன்னா, புதுப்பேட்டை படத்துல வர சூஃப் தான். இந்த எபிசோட்ல வர ஒவ்வொரு சீனும் பயங்கர காமெடியா இருக்கும். முக்கியமா ஒரு சீன்ல தனுஷ் அவர்களோட ஃபேமிலி எல்லாம் சுத்தி வரமா இருக்கும். நான் சொல்றது வல்கரா இருக்காது. அந்த காமெடி ரொம்பவே ஜென்யூனான ஒரு காமெடியா இருக்கும். நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன். கன்ஃபார்மா இதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. நம்ம செல்வராகவனுடைய தம்பி யாரா செல்வராகவன்? நம்ம கஸ்தூரி ராஜாவுடைய பையன் யாரா கஸ்தூரி ராஜா? நம்ம ஐஸ்வர்யாவோட மாமனாரு. தேர்ட் பிளேஸ்ல பார்க்க போற படத்தோட சூஃப் என்னன்னா, 7G ரெயின்போ காலனியோட சூஃப் தான். ஆக்சுவலா 7G ரெயின்போ காலனி ரொம்பவே எமோஷனலா பயங்கர சூப்பரா இருக்கும். அது அப்படியே உல்டாவா அந்த படத்தை காமெடியா எடுத்திருந்தா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் இதுல பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு. முக்கியமா அந்த படத்துல வர ரவிகிருஷ்ணா மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாரு பாருங்க. இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரவிகிருஷ்ணாவும் அந்த மாதிரி தான் சிரிக்கிற மாதிரி இந்த எபிசோட் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. மறக்காம இந்த எபிசோடையும் ஒன் டைம் பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போற படத்தோட சூஃப் என்னன்னா, போக்ரி படத்தோட சூஃப் தான். இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அப்படி கலாச்சிருப்பாங்க. முக்கியமா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரே ஃபார்மேட்ல இருக்கிற படங்கள்ல தான் நடிச்சிருப்பாரு. இந்த எபிசோட்ல அந்த விஷயத்தை பயங்கரமா நோட்டீஸ் பண்ணி விஜய் அவர்களை பயங்கரமா கலாச்சிருப்பாங்க. அதுவும் முக்கியமா சிரிக்கிற விதத்துல தான் இருக்கும். கன்ஃபார்மா பாருங்க. விஜய் ஃபேன்ஸா இருந்தாலும் அந்த காமெடியை பார்த்து நீங்க சிரிப்பீங்க. தமிழ்னு வந்தவனே உன்னை தானே கேட்டேன், அப்பயே சொல்லிருக்கலாம்ல. இது பஞ்ச் டைலாக்னா மனப்பாடம் பண்ண வேணாமா? இப்ப கேளுங்க யார் தமிழ்னு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போறது சுல்லான் படத்தோட சூஃப் தான். ஆக்சுவலா ஒரிஜினல் சுல்லான் படமே பயங்கர காமெடியா தான் இருக்கும். ஆனா அந்த படத்தையும் பயங்கரமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா காமெடியா சூப் பண்ணி வச்சிருப்பாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மாசா பேசின டைலாக்லாம் இந்த எபிசோட்ல பயங்கர தமாசா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. சுல்லா பாக்குறதுக்கு தான் லோக்கலு, ஆல் ஓவர் தமிழ்நாடு கலக்கலு. இப்ப வரப்போது அரக்கல்லு. நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிறேன். என்னடா ஓவரா சவுண்ட் குத்துனுக்குற?